நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? Hey Siri, open recorder, start recording. Starting record. என்கிட்ட இப்போ 3 கோடி ரூபாய் இருக்கு. சின்ன வயசுலேருந்து அடிப்பட்டு ஓதப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு சோதனைப்பட்டு இவ்வளோ அவமானப்பட்டு நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சுருந்தேன். இன்னைக்கு நானே செலவு பண்ண போகிறேன். ஆனால் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துட்டா. Swami calling Swami. இன்னிலிருந்து உன்னோட வாழ்வு 50 வருஷத்துக்கு விடும். Call from Ferd Scientist. ஹலோ மச்சான், நான் உனக்கு ஒரு பெண் அனுப்பிச்சி விட்ருக்கேன். அந்த பெண்ணை வச்சு நீ டைம் ட்ராவல் பண்ண முடியும். நீ ஏன் பண்ணனா? நீ அங்கே போய் அவங்கள சாவச்சுன்னா இங்கே உன்னால் அதிகமான நாள் வாழ முடியும். உனக்கு இங்கே நிறைய நாள் வாழணும்னு ஆசை இருந்தா அங்கே போய் நீ அவங்கள சாவடி. ஆனால் நீ பண்ண போகிறது டைம் ட்ராவல் கிடையாது, மல்டிவர்ஸ் ட்ராவல். அந்த பெண்ணை நான் போட்டு அனுப்பிச்சி விட்ருக்கேன், வந்துச்சுன்னா பாரு. அவங்க தான் ஃபன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நான் வாங்கிட்டு அவனுக்கு கால் பண்ணுறேன். ஹலோ, போட்டுறேன். சரி, வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே, வரேன். Hey Siri, Calling friend scientist. ஹலோ, பென் வந்தாச்சு. இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓப்பன் ஆயிடுச்சுடா. என்னங்கடா இது, நம்ம வீடு மாதிரியே இருக்கு. ஏய், இங்கே வச்ச ஃபோன் எங்கே போச்சு? ஆமாம், இங்கே எந்த பக்கம் இருக்குது? இது அந்த பக்கம்ல இருக்கணும். வராது. யாரா நீ? பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்க. என்ன செத்துட்டே இருக்கான்? ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி நம்ம உண்மையிலே மல்டிவர்ஸ் தான் பண்ணியிருக்கோமா? ஒன்றுமே புரியல. சரி, வேற ஒரு மல்டிவர்ஸுக்குள்ள போய் பார்ப்போம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சீ சீ சீ, இது யாரா நீ? ஒரு பொம்பளை தனியா இருக்க வீட்டுக்குள்ள ஒரு வெக்கமா இல்ல? ஒரு பொம்பளை தனியா ஒரு வெக்கமா இல்ல? போலீஸ் கூப்பிடுறா மாமா, போலீஸ் கூப்பிடுறா மாமா. கத்தாத. நான் தான் நீ. நம்ம ஒன்னா ரொம்ப நேரத்தில் சாவ போறோம். அது தவிர நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன். இன்னும் ரொம்ப நேரத்துல சாப்பிட்றேன்னா ஹாய், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் சாவு பார்த்து பயம் இல்லையா? சாவு பண்ண பயம் கிடையாது. ஆனா எங்க வாழ்க்கையே டெய்லி நரகமா போயிட்டு இருக்கு. 10 பைசா கேட்டா பிச்சைக்காரங்க கேவலமா பாக்குறாங்க. கவர்மெண்ட்ல எந்த வசதியுமே கிடையாது.
கேவலமா பாக்குறாங்க. இந்த குழப்பு நல்லா கேட்டு வரல, அதுவா வந்தது எங்களுக்கு. வீட்டுல வந்துட்டு சொன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களும் கேவலமா நினைச்சுங்கள வீட்டை விட்டு துரத்துறாங்க. நாங்க யார்கிட்ட தான் போவோம்? இந்த சமுதாயம் துரத்துது, வீட்டுல இருந்து துரத்துறாங்க. அந்த கடவுள் கூட எங்களை படைத்த கடவுள் கூட எங்களுக்கு துணை இல்லை. அப்படி இருக்கிறப்போ எங்க வாழ்க்கை நரகமா இருக்கு. அதனால சாவுக்கோசம் நாங்க டெய்லியும் காத்து நிற்கும், அது எப்போ வந்து எங்களை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த உலகமே எங்களுக்கு நரகமா இருக்கு. இந்த நரகத்துல வாழ்றதை விட அந்த நரகத்துல போய் நான் சந்தோஷமா வாழ்றோம். நான் தானே நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்க, உனக்கு இதெல்லாம் தெரியாதா? ஏய், எதுக்கோசம் நீ எங்களை மாதிரி இல்ல? தெரிஞ்சிருச்சா? உன்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கு தோணுதா, போர் தோணுதா? Shit. பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவாம் கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்க போட்டிருக்கு. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. மகனே வா, உனது வருகைக்காக யாம் காத்திருக்கோம். நீ என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இல்ல நான் 2 பேரை சாவச்சிருக்கேன். அது உன்னோட அறியாமை மகனே. பேசாம இருந்தா எப்படி? நீ ஒரு மல்டிவர்ஸ்ல இப்போ ஒருத்தனை சாவடிக்கும் போது வேற ஒரு மல்டிவர்ஸ்ல 1 கோடி பேர் சாவறான். 2 பேர் 2 கோடி மக்கள். நீ ஒரு நாள் சாவ, ஆனா உன் சாவுக்கு பின்னாடி 1 கோடி 2 கோடி பேர் நல்லா வாழ்வான் வேற ஒரு மல்டிவர்ஸ்ல. திருநகை எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ குழந்தைய படிக்க வச்சிருக்காங்க, எவ்வளோ குழந்தைய தத்தெடுத்திருக்காங்க. அப்படியா போட்டாங்களா? நியாயமா கொண்டுட்டியே. நீ உன்னோட மன ஆசை கோசம் 2 கோடி பேரை கொண்டிருக்க. நீ 100 வருஷத்துக்கு வாழ்வ, ஆனா பற்றத்த பரதேசியா வாழ்வ.
ஆஹா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். என்ன ஒரு கேனத்தனமான ஆசை, அதுவும் பட்டன் ஃபோனில் ஆப்பிள் ஃபோன் ஃபியூச்சர். சரி, கோடியை பற்றி பேசுகிறவன்லாம் என்ன மாதிரி தெரு கோடியாக தான் இருப்பான். சீ தூக்க கூட வர மாட்டேங்குது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க?